ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் உளுந்து வடை ஒன்று செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி இந்த உளுந்து வடையை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லல. நான் இதை செய்ய போக்களை காட்டிக்கொண்டு செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு உளுந்து 2 கப் எடுத்து அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி தண்ணியில் போட்டு ஒரு 4-5 ஹவருக்கு ஊற வச்சுக்கிறேன். 5 ஹவருக்கு போகிறோம் எங்களோட உளுந்தெல்லாம் நல்லா ஊறிக்குது. நான் இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன், எங்களோட உளுந்தெல்லாம் கொஞ்சம் கூலாகி வாரத்துக்கு. மிச்சம் பேர் இந்த உளுந்து வடைக்கு மாவு அரைக்க போக்கல ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டு தான் அரைப்பாங்க. என்னென்னா இது அரைக்க போக்கல பிளெண்டர் ஹீட் ஆகும்ன்றதுக்குனால நான் இன்றைக்கி அப்படி போடாமல் நான் இந்த உளுந்தை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த கூலாக்கி எடுத்து அப்படியே அரைச்செடுக்க போகிறேன். எப்படி அரைச்சாலும் நல்ல பசந்தாக அரைப்பாட்டு நல்ல பசந்தாக எங்களுக்கு உளுந்து வடையை செஞ்சு கொள்றதுக்கு ஏழுமாகும். இப்படி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்செடுத்து எங்களோட உளுந்தெல்லாம் பிளெண்டர் கப் ஒன்றில் போட்டு இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட் ஒன்றாக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். உளுந்தெல்லாம் போட்டு நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணி உளுந்துக்கும் லைட்டாக அரைப்பட்டு கொண்டு வரப்போக்கலை பிளெண்டரை திறந்து இதுக்கு என்ன உளுந்து ஊற வச்சு கொண்ட தண்ணியால் 1/4 கப் தண்ணியை ஊற்றி ரிட்டன் நான் இதை பிளெண்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட் ஒன்றாக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இப்படி பிளெண்ட் பண்ண போக்கல இந்த உளுந்து அரைச்சிக்கொள்கிறதுக்கு தண்ணி போதான்னு நினைக்கிதுண்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கொள்ளையிலும். இதுக்கு மிச்சம் தண்ணி ஒருமிக்க ஊற்றிக்கொள்ளவான கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான மாதிரிக்கு பார்த்து அரைச்சிக்கோங்க. உளுந்தெல்லாம் பிளெண்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்து இருக்கிறேன். உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் இது நல்லா திக்கான பேஸ்ட் ஒன்றா அரைப்பாட்டு வந்திக்குது. துண்டு துண்டு ஒன்றும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஒன்றா அரைப்பாட்டு வந்திக்குது. எங்களுக்கு இப்படித்தான் அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி நீங்களும் உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்தெல்லாம் நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் இப்படி இந்த உளுந்து வடையை செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். உளுந்து வடையை செஞ்சு கொள்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு பெரிய பவுல் ஒன்று எடுத்து அதில் அரைச்சி கொண்ட உளுந்து பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கொள்ளணும். உளுந்து பேஸ்ட்டெல்லாம் இப்படி பவுலில் போட்டுட்டு இதுக்கு நான் பச்சஞ்சோறு துண்டு எடுத்து அதை சின்னதாக கிரேட் பண்ணி அதிலே போட்டுக்கொள்கிறேன். பச்சை கொச்சிக்காய் 2 எடுத்து அதை சின்னதாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அதையும் இப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 7-8 மிளகும் போடுறேன். நச்சிரம் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்ளணும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் தூளும் போட்டுக்கொள்கிறேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சின்னதாக வெட்டி போட்டுக்கொள்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு காய் எடுத்து அதை சின்னதாக சாப் பண்ணி அதையும் இதிலே போட்டுக்கொள்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த உளுந்து பேஸ்ட்டோட வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வரத்துக்கு நல்லா இப்படி எல்லாத்தையும் ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை கொஞ்சம் கையால் அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்போ எங்களோட இந்த மாவில் வைக்கிற காற்று இதெல்லாம் நல்லா இதாகி எங்களோட மாவும் நல்லா சாஃப்டாகி வந்து நாங்கள் செய்கிற இந்த வடையும் நல்லா சாஃப்டாக வரும். இப்படி கொஞ்சம் நல்லா 2-3 நிமிஷத்துக்கு அடித்து எங்களோட இந்த உளுந்து மிக்ஸினை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்சு கொண்ட இந்த மாவு மிக்ஸின்ற பதம் சரியாண்டு பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு நான் கிளாஸ் ஒன்று எடுத்து அதில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்படி தண்ணி கொஞ்சம் எடுத்து அதில் நாங்கள் செஞ்சு கொண்ட இந்த மாவு மிக்ஸினால் கொஞ்சம் எடுத்து இந்த தண்ணியில் போட்டு பார்க்கணும். இப்படி இதை தண்ணியில் போட்ட போகிறோம் தண்ணியில் கீழே கிறங்காமல் இது மிதந்து கொண்டு ஈக்குதுண்டா நாங்கள் செஞ்சு கொண்ட மாவு மிக்ஸின்ற பதம் சாரி. இப்படி தண்ணியில் மிதக்காமல் கீழே கிறங்கிச்செண்டா எங்களோட மாவு மிக்ஸின் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறது போதன்ற அர்த்தம். அப்போ நாங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு இதுக்கும் மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு திரும்ப செஞ்சு கொள்ளையிலும். அரிசி மாவு போடுறேன்றாலும் மிச்சம் அரிசி மாவு போட்டுறவான மிச்சம் அரிசி மாவு போட்டேன்டா கல்லாட்டம் ஆவிரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டா சரியாய்க்கும். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்ட இந்த உளுந்து மிக்ஸின்ற பதம் சரியாக இருக்குது. நான் இப்போ இந்த உளுந்து வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். உளுந்து வடையை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு வாய்ப்பெரிய சட்டி ஒன்று எடுத்து அதில் எங்களோட உளுந்து வடையை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல இப்படி தண்ணி கோப்பை ஒன்று எடுத்து அதில் கையை போட்டு கொஞ்சம் நனைச்சிட்டு நாங்கள் செஞ்சு கொண்ட உளுந்து மாவு எடுத்து அதால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி கையில் வச்சு நடுவில் சின்ன ஓட்டையோண்டு வரலால் போட்டுட்டு
அதை நாங்கள் ஹீட்டாவின் ஆயிலில் போட்டு எங்களோட உளுந்து வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உளுந்து மாவால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விரலால் நடுவில் ஒட்டையோண்டு போட்டுட்டு நல்லா ஹீட்டாவின் ஆயிலில் போட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த உளுந்து வடை செய்கிறதுக்கு மிச்சம் கஷ்டம் இல்லை. இது ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும் மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த உளுந்து வடை பிடிச்சிருக்குதாண்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 2 சைடையும் திருப்பி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இருக்கிற இந்த மழை கிளைமேட்டுக்கு இருக்கிற கூதலுக்கும் சேர்த்து டீ டைமில் இந்த மாதிரி சுட சுட வடை செஞ்சு நல்லா டீ ஒன்றும் ஊற்றி வீட்டில் இருக்கிறவங்களையும் கொடுத்து பாருங்கள். அவங்களையும் பாராட்டுவாங்க. அந்த டைமில் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற ஆட்கள் திண்டு பார்த்துட்டு சந்தோஷமாக நல்லா இருக்குதுன்னு சொல்கிற ஒரு வார்த்தை தானே எங்களுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட் கமெண்ட்டு. அதுலேயும் சின்னவங்க ஆசையாக திண்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதே ஒரு சந்தோஷம்தான். இந்த உளுந்து வடைக்கு உளுந்து அரைச்சி செய்கிறதுனால இது சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு ஒன்று தான். அதுவும் நாங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தா அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வடையெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகினதுக்கு போகிறோம். இதெல்லாம் ஆயிலேருந்து எடுத்துகிட்டு மற்ற உளுந்து மிக்சின்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி வடை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இன்றைக்கி இந்த உளுந்து வடைக்கு சட்னி செய்கிற மாதிரி காட்டலில் நாங்கள் ஆல்ரெடி எங்களோட சேனலில் சட்னி செய்கிற மாதிரி அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சட்னி செஞ்சு கொள்ளணுமெண்டா எங்களோட சேனலில் போய்ட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு கொள்ளையிலுமாவும். இன்றைக்கி நாங்கள் செஞ்ச இந்த உளுந்து வடை ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைட்டில் வர பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.